ஆ, வணக்கம். இப்போ அந்த சண்டை போடுறாங்க. என் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான், எதிர் வீட்டுக்காரன் சண்டை போடுறான். ரோட்ல போறேன், ஒருத்தன் தேவையில்லாம சண்டை வலிக்கிறான் சார். நான் என்ன சார் பண்றது? அப்படின்னா நீங்க எவிடன்ஸ தான் கிரியேட் பண்ணணும். நான் சொல்ற ஐடியாஸ் நெறைய பேருக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஆ நெறைய பேருக்கு கை கூடாது. ஓகேங்களா? கை கூடாது. ஓகேங்களா? சில பேருக்கு தான் இது காட்ஸ் கிரேஸ். ஓகேங்களா? இப்ப என்ன என்ன மேட்டர் அப்படின்னா, சார் இவங்க என்ட்ட சண்டை வலிக்கிறாங்க சார். நான் கம்முனே போனாலுமே இவங்க என்ட்ட தேவையில்லாம சண்டைக்கு சண்டைக்கு வராங்க. அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள தான் நீங்க கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஆதாரங்கள கிரியேட் பண்ணா தான் ஆதாரங்கள் இருந்தா தான் எஃப்ஐஆர்ன்றதே போட முடியும். சரிங்களா? எஃப்ஐஆர் போட்ட உடனே வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் கிடையாது. எஃப்ஐஆர குவாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஆனா ஹைகோர்ட் வரைக்கும் வரணும். 50,000 செலவு பண்ணணும். சரிங்களா? ரூ. 50,000 இருந்தா ஹைகோர்ட் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் என்ன சொல்றது? அவ்வளோ அவ்வளோ ஈஸியா எஃப்ஐஆர்லாம் குவாஷ் பண்ணிட மாட்டாங்க ஹைகோர்ட்ல. கரெக்ட்டுங்களா? அதுக்குண்டான வேலிட் ரீசன்ஸ் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாரு இப்போ சார் இவரு என் கூட சண்டை போடுறாரு சார். நான் சண்டை போடுறாரு. அந்த சண்டை போடுற இன்டென்ஷன் இவருக்கு இருக்குது அப்படின்னாலே, நமக்கு எதிர்த்து நிக்க வராரு, நம்மளுக்கு எதிர்த்து நிக்க போறாரு இவரு, கண்டிப்பா இவரு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னும் பொழுதே, நீங்க உஷாராகுங்க. சரிங்களா? அவரு எவிடன்ஸ கிரியேட் பண்ற மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீடு, ஃப்ளாட் எதுவா இருந்தாலும் அவங்கவங்க அந்தந்த வீட்ல கேமரா வச்சு தான் ஆவணும். இப்ப நான் ஃப்ளாட்ல குடியிருக்கிறேன்னா, என் ஃப்ளாட்ல கேமரா இல்ல. இனிமே தான் வைக்கணும். ஆனா கேமரா இருந்தா தான் யார் வராங்க, யார் போறாங்க, யார் என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். சரிங்களா? ஏன்னா, எது ஒண்ணு நடந்தாலும் அந்த கேமரா காட்டிக் குடுக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஏன்னா கேமரா அதுவே ஒரு வேலிடான எவிடன்ஸ். வேற எந்த எவிடன்ஸும் தேவை கிடையாது. ஒரு நபர் இன்னொரு இன்னொரு நபர அடிக்கிறாரு. சார் நான் 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 வீட்ல இல்லாத நேரத்தில என் டயர பஞ்சர் பண்ணி விட்டு போறாரு. என் சீட்ட கீழிச்சிட்டு போறாரு. என் வண்டிய கிளாஸ மிரர உடைச்சிட்டு போறாரு. என் கார் டயர பஞ்சர் பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் குற்றச்சாட்டு தான். ஆனா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இந்த எவிடன்ஸ் நீங்க பக்காவா கிளாரிட்டியா எவிடன்ஸ கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. சரிங்களா? ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா 7 ஐ விட்னஸ்ன்றது முக்கியங்க. 7 ஐ விட்னஸ் வேணுங்க. 7 சாட்சி வேணுங்க. சரிங்களா? பிளஸ் இந்த ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருந்ததுன்னா சாலச் சிறந்தது. வெல் அண்ட் குட். ஸோ இத நீங்க தான் உருவாக்கணும். ஏன்னா, நீங்க தானே உங்களுடைய எதிரிய தண்டிக்க நெனைக்கிறீங்க. இன்னைக்கு எதிரி யார் யாருன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம எதிரியா தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன எதிரியா தான் பார்க்குறான். அவ்வளோ பொறாமை, அவ்வளவு அந்த எதிர்ப்பு தான் எல்லாரும் எதிர்ப்பு, வன்மம் இதெல்லாம் தான் இருக்குதே தவிர யார்கிட்டயும் அந்த நட்புறவு, அந்த என்ன சொல்றது, அந்த சகோதரத்துவம்லாம் இங்க யார்கிட்டயும் கிடையாது. ஸோ அதனால எவன் எப்போ மாட்டுவான், எவன எப்போ கழுத்தறுக்கலாம், எவன எப்போ போட்டு குடுக்கலாம், எவன எப்போ காலி பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அதுக்குண்டான முயற்சிகள்ல தான் ஒவ்வொரு மனுஷனும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ. சரிங்களா? ஆ அப்ப நல்லா ஈடுபடுங்க. சரிங்களா? ஒருத்தன அழிக்கணும்னு நெனைக்கிறீங்க, நீங்க அழிஞ்சு போறீங்க. ஓகேங்களா? நியாயமான காரணம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, நியாயமான காரணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, எதிராளிய நீங்க அழிக்கிறது தப்பு கிடையாது. நியாயமான காரணங்கள் உங்களிடத்துல இருக்குது அப்படின்னா, எதிர் தரப்பு தப்பு பண்றான் அப்படின்னா, அவன் என்ன சொல்றது? அவன் அந்த தண்டனை அனுபவிச்சு தான் ஆவணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் அவன் சரியில்ல, உங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா, நீங்க அத தாராளமா பண்ணுங்க. அத விட்டு தேவையில்லாம எவிடன்ஸ கிரியேட் பண்ணிக்கிட்டு, சண்டை வலிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தண்டனை வேற மாரி கடவுள் குடுத்துருவாரு. ஐபிசி குடுக்காது, கோர்ட் குடுக்காது, கடவுள் குடுத்துருவாரு. சரிங்களா? சரி இப்போ என்ன மேட்டர் அப்டின்னா, இப்போ என்ன சொல்றது? எஃப்ஐஆர் போடுறதுடைய ஆப்ஜெக்ட் என்ன? ஆப்ஜெக்ட்னா என்னது? வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் ஃபைலிங் த எஃப்ஐஆர்? எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்டின்னா, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் த எஃப்ஐஆர் இஸ் டூ செட் த கிரிமினல் லா இன் மோஷன். அதாவது என்ன அர்த்தம் அப்டின்னா, குற்றவியல் சட்டம்னு ஒண்ணு இருக்குது. புரியுதுங்களா? குற்றவியல் சட்டம்னு இருக்குது. அந்த சட்டத்தை அமல்படுத்துங்க, அத முறைப்படுத்துங்க. தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் தி எஃப்ஐஆர் இஸ் டூ என்ன சொல்றது? செட் த கிரிமினல் லா இன் மோஷன். குற்றவியல் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை நடைமுறைப்படுத்து. கரெக்டுங்களா? அதாவது என்ன பண்ண, அந்த குற்றவாளியை அது என்ன சொல்கிறது, அதாவது இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் எஃப்ஐஆர் இஸ் டு டேக் சூட்டபிள் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? த ஆப்ஜெக்ட் ஆஃப் எஃப்ஐஆர் இஸ் டு டேக் சூட்டபிள் ஸ்டெப்ஸ், ட்ரேஸ் தி கிரிமினல், பிரிங் ஹிம் இன் டு த ரெக்கார்டு. கரெக்டுங்களா? அதாவது என்னென்னா, சட்டப்படி தண்டிக்கணும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடித்தடி வெட்டு குத்தலாம் நம்மளே பண்ணக்கூடாது, சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஜட்ஜுக்கு தான் இருக்குது. ஜட்ஜுக்கு தான் இருக்குது, நமக்குலாம் கிடையாது. சரிங்களா? நீங்க குற்றவாளிய அதான் என்ன சொல்றது? எவிடன்ஸ கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? உங்க வீட்ல கேமரா போடுங்க. 4 பக்கத்துலயும் கேமரா போடுங்க. சரிங்களா? சண்டைக்கு அலையுறீங்கல்ல, சண்டைக்கு அலையுறீங்க. அவன பழி வாங்கணும், இவன பழி வாங்கணும், அவன காலி பண்ணணும், இவன காலி பண்ணணும், அவன தூக்கி புழல் ஜெயில்ல வைக்கணும், இவன்கிட்ட இவன இது பண்ணணும். இதெல்லாம் அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்குதுன்னா, அப்போ உங்ககிட்ட அந்த எண்ணம் இருக்குன்னா, அப்போ நீங்க தான் அந்த எவிடன்ஸ கிரியேட் பண்ணி போலீஸுக்கு குடுக்கணும்.
கரெக்ட்டுங்களா? அதனால வந்து ஒருத்தன பழி வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் யாரையுமே வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ணிட மாட்டாரு பழி வாங்குறதுக்கு. "ரிவெஞ்ச் இஸ் மைன் அண்ட் ஐ ஷால் ரீபே சேஸ் த லார்ட்" அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடவுள் என்ன சொல்றாரு? "பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்" அப்படின்றாரு ஆண்டவர் பைபிள்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா வந்து அவர் தண்டிப்பாரே தவிர, உங்களுக்கு உங்க கையால அவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம வந்து 24 மணி நேரமும் என்ன பண்ணணும்? பிரேயர்ல உட்காரணும். 24 மணி நேரம் பிரேயர்ல உட்கார்ந்தது யாரு? தானியேல் தீர்க்கதரிசி. அப்ப தானியேல் தீர்க்கதரிசி வந்து பிரேயர் பண்றதுக்காக முட்டிக்கால் போடுவாரு. அதுக்குள்ள டப்புன்னு வந்து கேப்ரியேல் வந்துருவாரு. நான் இன்னும் முட்டிக்கால் போடவே இல்லையேங்க அப்படின்லாம் என்ன ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாரு. உனக்கு என்ன தேவையோ கேளு. செய்ய செய்ய சொல்லி அனுப்பிச்சாரு. நான் இன்னும் முட்டிக்கால் போடவே இல்லையேங்க. அதுக்குள்ள கேப்ரியேல் தூதர் வந்துட்டாரு. அப்பன்னா என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸும் வந்து தானியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? பிரேயர் பண்ணிட்டே இருப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவரே வெட்கம் எங்களுக்கே உரியது ஆண்டவரே, நாங்களே உமக்கு எதிராக பாவம் செய்தோம், நீதி உமக்கே உரியது ஆண்டவரே, வெட்கம் எங்களுக்கே உரியதுன்னு ஒரு கன்ஃபெஸ் பண்ணுவார். அப்போ 24 மணி நேரமும் பிரேயர் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரம் பரிசுத்தமாக உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா? தானியேல் தீர்க்கதரிசி. அவர் முட்டிக்கால் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய சிஷ்யன் ஒருத்தர் இருக்கிறான், கீழே பூலோகத்தில் இருக்கிறான், ஓகேவா? இப்போ முட்டிக்கால் போட்டு பிரேயர் பண்ண போகிறான், அதுக்குள்ளே நீ அங்கே கிளம்பு, நீ காற்று வேகத்தில் அங்கே போ, அவன் என்ன கேட்குறான்னு செஞ்சு கொடு. பைபிள் எடுத்து பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பாருங்கள், உங்களுக்கு அதில் இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசி முட்டிக்கால் போடுறதுக்கு முன்னாடி கேப்ரியேல் தூதர் வந்து நிற்பார். எப்பா உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டாருப்பா, உனக்கு என்ன தேவை சொல்லுப்பா அப்படின்னுவார். நான் இன்னும் முட்டிக்கால் போட்டு பிரேயரே ஸ்டார்ட் பண்ணலைங்க அப்படின்னுவார். இல்லைப்பா நீ முட்டிக்கால் போட்டு பிரேயர் பண்ணுவேன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அடுத்த செகண்டே என்ன போக சொல்லிட்டார், அடுத்த செகண்ட் நான் இங்கே வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்னுவார். அப்போது ஒரு நமக்கு தீங்கு செய்தவனை நம்ம கையாலேயே நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பரிசுத்தவானா இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பைபிளில் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம 24 ஹவர்ஸும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் நம்ம ஆண்டவர் துதிச்சிக்கிட்டே இருந்தால் தான், அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய எதிரியை நம்ம கையில் பழி வாங்குறதுக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட ஒப்பு கொடுப்பார். இல்லைன்னா அதை வந்து அவர் செய்வார். எப்போவுமே தப்பு பண்ணுறவன் வந்து எங்கே மாட்டுவான்னா, சைதாப்பேட்டில் தப்பு பண்ணால் டி நகரில் மாட்டுவான், டி நகரில் தப்பு பண்ணால் கோடம்பாக்கத்தில் மாட்டுவான், கோடம்பாக்கத்தில் தப்பு பண்ணால் சேத்பட்டில் மாட்டுவான், கரெக்டுங்களா? சேத்பட்டில் தப்பு பண்ணால் எக்மோரில் மாட்டுவான். அங்கேயே தப்பு பண்ணி அங்கேயே தண்டனை அனுபவிச்சாலாம் எவனும் கிடையாது. ஏதோ ஒரு கேஸில் தப்பு பண்ணி இன்னொரு கேஸில் மாட்டிக்குவான், எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணி எவன்கிட்டயே மாட்டிக்குவான். இதுதான் வந்து நடைமுறை, இதுதான் நியதி, சரிங்களா? ஸோ அதனால் அவனை அழிக்கணும், எனக்கு கெட்டது பண்ணிட்டான் அவனை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா புத்திசாதுரியமாக நடக்கணும். கத்தியினால் ஆகாதது புத்தியினால் ஆகும். உங்கள் புத்தியை நீங்கள் ஷார்ப் பண்ணணும்னா ஐபிசி சிஆர்பிசியை படிக்கணும், எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும், வீட்டில் கேமரா போடணும், கரெக்டுங்களா? தப்பு பண்ணுறவனை வந்து நல்லா பேச விடணும். அவன் அசிங்கமாக பேசினா நீங்கள் மறுபடியும் அசிங்கமாக பேசக்கூடாது. அவன் கெட்ட வார்த்தை பேசினா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறது, அவன் டென்ஷன் ஆனால் நீ டென்ஷன் ஆகுறது, அவன் கத்துனா நீ கத்துறது, அப்புறம் 2 பேரும் அவன் அந்த பக்கம் போவான், நீ இந்த பக்கம் போயிட வேண்டியது. அப்புறம் எங்கேருந்து அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுறது, அப்புறம் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து வந்து எஃப்ஐஆர் போடுறது, எப்படி அவனை ரிமைண்ட் பண்ணுறது, எப்படி நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது? ஸோ அப்போ வந்து என்னென்னா, சக்தியினால் ஆகாதது புத்தியினால் ஆகும். கடவுள் என்ன சொல்கிறாரு? சக்தியினாலே அல்ல சைன்யத்தாலே அல்ல என் ஆவி, கடவுள் சொல்லுவார், சக்தியினாலும் அல்ல சைன்யத்தாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் அப்படின்றாரு. நாட் பை பவர் நார் பை ஸ்பிரிட், நாட் பை பவர் நார் பை மைட் பட் த்ரூ மை ஸ்பிரிட் அப்படின்னு வர ஆண்டவர் பைபிளில். அந்த மாதிரி கத்தினால் ஆகாதது புத்தியினால் ஆகும். புத்தி வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சப்ரு செய்யுங்க. சப்ருன்னா என்னது? அரபிக்கில் சப்ருன்னுவாங்க. சப்ருன்னா வந்து பொறுமை அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட பொறுமை கிடையாது, எங்கிட்டையும் பொறுமை கிடையாது, சரிங்களா? டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அதாவது என்ன மேட்டர்னா, தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபைலிங் எஃப்ஐஆர் இஸ் டு செட் த கிரிமினல் லா இன் மோஷன். கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டத்தை அமல்படுத்துங்க. அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணுங்க? அமல்படுத்துங்க. அந்த கிரிமினல் எவன் தப்பு பண்ணுறானோ அவனை ரெக்கார்டில் கொண்டு வாங்க, அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு கொண்டு போய் அவன் மேலே சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்க. இதுதான் வந்து மேட்டர், கரெக்டுங்களா? ஸோ அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவனை நல்லா பேச விடுங்க, அவனை இன்னும் கெட்ட வார்த்தை பேச விடுங்க. அவனை பேச விட்டு அவனை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்க. அவன் டென்ஷன் ஆகிறான், கோவப்படுறான், அவன் பாடி லாங்குவேஜ் மாறுதா, அதை வீடியோ எடுங்க. உங்கள் கேமரா வச்சு ஃபோனை வச்சு வீடியோ எடுப்பீங்களோ இல்லை வீட்டில் கேமரா போடுவீங்களோ அது உங்களுடைய இதை பொறுத்தது, சரிங்களா? போலீஸுக்கு தேவை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு தேவை எவிடன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. எவிடன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, போலீஸ்காரங்க ஆக்ஷன் எடுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வக்கீல்கிட்ட வாங்க. வக்கீல்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, நம்ம கேஸை இனிஷியேட் பண்ணுவோம், நம்ம சிஆர்பிசி 200 போடுவோம், அவனை கொண்டு வந்து நிறுத்துவோம், சரிங்களா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு 7 விட்னஸ் வேணும், 7 விட்னஸ் வேணுங்க, சரிங்களா? 7 விட்னஸ் இல்லையா, வீடியோ ரெக்கார்டிங் கொடுங்க. உங்கள் வீட்டில் கேமரா வச்சுருக்கீங்கன்னா அந்த கேமரா ரெக்கார்டிங்கை கொடுங்க, அது ஒன்று போதுமானது. அதை வச்சுட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவனை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். அவன் அப்போ ஒரு கிரிமினல் கேஸுன்றது மினிமம் 2 வருஷம் நடக்கும். அவன் இப்போ கிரிமினல் கேஸில் வந்து அவன் யார், உங்களோட எதிரி யார்,
அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. அக்யூஸ்டுனா குற்றம் சாட்டப்பட்ட நபர். குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து கிரிமினல் கேஸில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஆஜராகியே தீர வேண்டும். ஒவ்வொரு ஒரு வாய்தாக்கு ஆஜராகலை அப்படின்னாலே இது விழுந்துரும், வாரண்ட் விழுந்துரும். அந்த வாரண்ட் விழாமல் இருக்கணும்னா 317 பெட்டிஷன் போடணும். 317 பெட்டிஷன் போடணும்னா நீ ஒரு வக்கீலை வைக்கணும். அந்த வக்கீலுக்கு 317 பெட்டிஷன் போடுறதுக்கு நீ மாதம் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் 1000 ரூபா நீ கொடுக்கணும். நீ ஒரு வாய்தாவுக்கு 1000 ரூபா கொடுக்காம விட்டானா வக்கீல் வந்து உனக்கு 317 பெட்டிஷன் போட மாட்டார், ஆஜராக மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக வாரண்ட் விழுந்துரும். அரெஸ்ட் வாரண்ட் விழுந்துச்சுன்னா அந்த வாரண்ட்டை நீ ரீகால் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீ வக்கீலுக்கு 5000 10,000 ஃபீஸ் கொடுத்தாகணும். கடைசியில் என்ன ஆகும், ஐயோ நம்ம தேவையில்லாமல் அவனை கெட்ட வார்த்தையில் பேசணுமே, தேவையில்லாமல் அவனை கை வாங்கி அடித்தோமே, இப்போ வந்து அவன் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டானே, அவன் வந்து வீடியோ எடுத்துட்டானே, கொண்டு போய் எஃப்ஐஆர் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டானே, அந்த அந்த கான்க்ரீட்டான எவிடன்ஸ் இருக்கிறதுனால போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போட்டாங்களே, இப்போ வந்து நம்ம வந்து கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டு போட்டு கேஸ் சிசி ஆகிடுச்சு. சிசிஐ கேஸ் வந்து நம்பரிங் அடித்து சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. இப்போ நம்மளை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. நம்ம ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வந்து நிற்கணும். வாய்தாவுக்கு வந்து நிற்கலைன்னா அரெஸ்ட் வாரண்ட் விழும். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் வந்து நிற்கணும். கிரிமினல் கேஸில் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் அப்பியர் ஆகலைன்னா அக்யூஸ்டு இது விடும், வாரண்ட் விடும். வாரண்ட் விடக்கூடாதுன்னா அப்போ 317 பெட்டிஷன் போடுறதுக்கு நம்ம வக்கீலுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கொடுக்கணுமே. நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே. காசு இல்லாத உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்ட, கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? அப்போ காசும் இல்லை. ஓகேவா? இப்போ வக்கீல் உனக்கு காசு கொடுத்தா தான் வக்கீல் ஆஜராவார். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனே ஃபீல் பண்ணுவான். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் வக்கீல்கிட்ட போய் கேட்டால் வக்கீல் என்ன பண்ணுவார், முதல்ல 10,000 ஃபீஸ் எடுத்துகிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். நீ என்ன காந்தியா புத்தனா இயேசுவா நீயே? நீ என்ன நாட்டுக்காக உடச்ச, சண்டை தானே போட்ட, அக்யூஸ் தானே நீயே, முதல்ல 10,000 ஃபீஸை கொண்டு வானுவார். இவன் 10,000 ஃபீஸை எவன்கிட்ட கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, இப்போ என்னங்க பண்ணுறது, சமாதானமாக போகலான்னா அப்போ என்ன ஆகும், ஆப்பரன் பார்ட்டி காலில் வந்து விழுவான். ஆப்பரன் பார்ட்டி தானே இவன் இழுத்து போட்டு அடித்தான். இப்போ நீ யாரை இழுத்து போட்டு அடிச்சியோ அவன் காலில் தான் வந்து விடுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அப்போ என்ன ஆகும், சரி பாருங்க சமரசமாக போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போய் கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட சொல்லணும். சரி ஐயா பெரிய மேல் நடவடிக்கை எல்லாம் வேண்டாங்க ஐயா, விட்டுருங்க, நாங்கள் சமரசமாக போயிடுறோம் அப்படின்னா உன்னுடைய கேஸ் வந்து என்ன ஆகுது, சின்ன பெட்டி கேசஸ், சின்ன அடிக்கடி வழக்குகள். ஐயா நாங்கள் வந்து எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டினா ஐயா இல்லைன்னு சொல்ல நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன், நாங்கள் சமரசமாக போயிடுறேன் அப்படின்னும் போது அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு தேவையானது எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸ் மட்டும் இருந்துருச்சுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும், சார்ஜ் ஷீட்டு போட்டு தான் ஆகணும். நீங்கள் போய் வக்கீலை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வக்கீல் என்ன பண்ணுவார், அந்த சார்ஜ் ஷீட்டு போட்டு கரெக்டுங்களா கேஸை நடத்துவார். இதெல்லாம் எதுக்காகனா நம்மளுடைய ஈகோவை நாம் தீர்த்துக்கிறதுக்காக. கரெக்டுங்களா? அவ்வளவு ஈகோ இருக்குது, அவ்வளவு பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கேஸை ஊதி பெருசாக்கலாம். கடைசியில் என்ன ஆகும்னா அவன் வந்து நம்மளை அடிச்சிட்டானே, இப்போ வந்து என்ன ஆகி போச்சு, இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஜாலியாக ஆகணும். எப்போ நீ என்ன அடிச்சிட்ட இல்லையா, நீ அடிச்சதுக்கு நான் எவிடன்ஸ் கொடுத்துட்டேன், இப்போ நீ என்ன ஆகிற பாரு, நீ கோர்ட்டுக்கு அப்போ 2 வருஷம் கேஸ் நடக்கும். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நீ வரணும். நீ வரமாட்ட, 1000 ரூபா ஃபீஸை கொடுப்ப. வக்கீல் வந்து 317 பெட்டிஷனை போடுவார். ஃபார் தி அக்யூஸ்டு, ஐ எம் அப்பீரிங் ஃபார் தி அக்யூஸ்டு, ஃபைலிங் 317 பெட்டிஷன் மை லார்ட், டைம் மே பி கிராண்டட் மை லார்டுன்னு அப்படியே கேஸ் மூவ் ஆகும். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 வருஷம் வந்து நீ வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுப்ப, தண்ட செலவு பண்ணுவ. இந்த தேவையில்லாமல் அடிக்கடி பிரச்சனை பண்ணதுக்கு அவன் நம்மளை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்திட்டான். இப்போ எப்படி பார்த்தாலும் எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸை வச்சு ஜட்ஜு கொடுப்பாரு. ஓகேவா? இந்த சிறை தண்டனை கொடுப்பாரு, இல்லை பெட்டிஷன் இல்லைன்னா வந்து இப்போ பெனால்ட்டி போடுவார், அல்லது சிறை தண்டனை வித் பெனால்ட்டி கொடுப்பாரு. ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகும், எப்பா நீ வந்து எதிர்த்தரப்புக்கிட்ட வந்து சமரசமாக போயிடுப்பா, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பா அப்படின்னா அப்போ வந்து வேறு வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்பீங்க. கரெக்டுங்களா? இப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல எவிடன்ஸை நீங்கள் சேகரிக்கணும். இதுதான் மேட்ரு. கரெக்டுங்களா? அப்போ மன்னிப்பு கேட்டால் சும்மா விட்டுருவீங்களா? அப்போ நம்ம அவனை என்ன பண்ண, இவ்வளவு செலவு பண்ணல, வக்கீலுக்கு செலவு பண்ணல, என்ன காசை கொடு, காசை கொடுன்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஆனால் இப்போ அவன் ஆட்டோமேட்டிக்லி வந்து என்ன அவன் விழுந்துட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ அவனை எப்படி நீங்கள் வந்து வீழ்த்துனீங்க, எவிடன்ஸ் மூலமாக வீழ்த்துனீங்க. அர்ஜுனர் வந்து பீஷ்மர் பிதாமகரை எப்படி கொன்னாரு, அம்பு வச்சு கொன்னாரு, பக்கத்தில் சிகண்டியை நிற்க வச்சு கொன்னாரு. அப்போது அந்த சிகண்டின்றது தான் இங்கே எவிடன்ஸு, அந்த அம்புன்றது தான் எவிடன்ஸு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் புத்தியை தீட்டணும், கத்தியை தீட்டக்கூடாது. கத்தி வந்து மொக்கையாக இருக்கலாம், புத்தி மொக்கையாக இருக்கக்கூடாது. சிஆர்பிசி எடுத்து படிக்கணும், ஐபிசி எடுத்து படிக்கணும். இல்லைனா வக்கீல்கள் கிட்ட நல்லுறவு வச்சுக்கணும், அடுத்தவனை மதிக்கணும். அடுத்த மனுஷங்களை வக்கீல்களை பார்த்தா வணக்கம் சொல்லணும். வக்கீல் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னா தான் நாளைக்கு இந்த வக்கீல் நமக்கு தேவைப்படுவார், நாம் இவரை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வக்கீலும் உங்களுக்கு வந்து இலவசமாக சேவை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்ல எண்ணத்தோட வக்கீல்கிட்ட வந்து அணுகவில்லை. அடுத்தவனை காலி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது வக்கீல் எப்படி உங்களுக்கு இலவசமாக சேவை செய்வார், கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. ஸோ ஆகையினால எதிர்த்தரப்பை வந்து கீழே உழ வைக்கணும், எதிர்த்தரப்பை கோர்ட்டுக்கு வர வைக்கணும். கோர்ட்டுக்கு வர வைக்கணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கிராஸுக்கு மட்டும் வந்தால் போதும், ஆர்கியூமெண்ட்ஸுக்கு நீங்கள் கிராஸுக்கு வந்தால் மட்டும் போதுமானது.
சரிங்களா? பெட்டிஷனர் கம்ப்ளைனன்ட் ஆப்சென்ட் மைலார்டு ஃபைலிங் 256 பெட்டிஷன் மைலார்டுன்னு சொன்னாலே ஜட்ஜி ஏற்றுக்க போகிறாரு. சரிங்களா? நீங்கள் அப்பப்போ நீங்கள் தலையை காமிச்சிட்டா போதுமானது கோர்ட்டுக்கு. சரிங்களா? முக்கியமான கிராஸ் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி நேரத்தில் வக்கீல் உங்களுக்கு சொல்லி அனுப்புவார். அப்போ மட்டும் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் போதும். எவிடன்ஸ் உங்கள் கையில் இருந்துருச்சு அப்படின்னா உங்களை எதிர்த்த நபர் காலி ஆகிடுவார். அவர் உங்கள் காலில் வந்து விழுந்து விடுவார். கரெக்டுங்களா? ஏன்னா நீ என் காலில் விழலையா நீ ஜெயிலுக்கு போ, நீ என் காலில் விழலையா நீ கோர்ட்டுக்கு ஃபைனை கட்டு, இப்படி தான் வரும். சரிங்களா? அதாவது இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே செட் ஆகாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் யார் யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களோ அவங்களாம் தான் அந்த பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்களுடைய சத்துருக்களை அவர்களுடைய கையிலே ஒப்பு கொடுப்பாரு. மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டார். உங்களுக்கு தப்பு பண்ணவன் வேற எங்கேயா போய் மாட்டுவான். உங்களுக்கு தப்பு பண்ணவன் என்ன பண்ணுவான், உங்களோட பெரிய, ஏன்னா உங்களுக்கு ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டான், அப்போ நீங்கள் சப்பையாயிட்டீங்க. ஓகே, மிகப்பெரிய பலசாலி கிட்ட போய் அவன் மாட்டுவான். அவன் வந்து இவனை நெருங்கி செய்வான். இதுதான் விஷயம். சரிங்களா? ஆகையினால எல்லா விஷயத்துக்கும் மேலானது என்னது? எவிடன்ஸு, கான்க்ரீட் எவிடன்ஸு, வீடியோ எவிடன்ஸு, டெலிஃபோன் எவிடன்ஸு, வாட்ஸ்அப் எவிடன்ஸு. எவனையா போய் அசிங்கமாக திட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் வாயில் திட்டும் போது அவன் அதை கால் ரெக்கார்டிங் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் திட்டும் போது அடிக்கும்போது அவன் உங்களை வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை. நீங்கள் அவனை அசிங்கமாக கெட்ட வார்த்தையில் வந்து திட்டி வாட்ஸ்அப் அமிச்சிங்கனாலும் பிரச்சனை. ஆக மொத்தம் எவிடன்ஸு பிரச்சனை. எவிடன்ஸு கொடுத்தீங்கன்னா நீங்கள் காலியாவீங்க. ஓகேவா? இதில் மேட்டர் என்னன்னா, அடுத்தவனுக்கு நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் திட்டி நீங்கள் அவனை அடித்து அதை அவன் வீடியோ எடுத்தான் வைங்க, நீங்கள் போய் அவன் காலில் விழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால எது நல்ல கடைசியில் இதில் என்ன நல்லதுன்னா, ரிவெஞ்ச் இஸ் மைன் ஐ ஷால் ரீபே சேஸ் த லார்ட் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. பார்த்தீங்களா? பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பைபிளில். அதனால் பழி வாங்குறது ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். நம்ம வேலையை பார்ப்போம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு பைபிள் சொல்லுது. கரெக்டுங்களா? அதனால் நம்ம கம்முன்னு இருந்தாலே போதும். நம்ம கம்முன்னு இருந்தாலே நம்ம செய்ய வேண்டியதை ஆண்டவர் செஞ்சு விட்ருவார். நம்ம ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே எனக்கு வக்கீல்கிட்ட போக காசு இல்லை, ஆனால் எனக்கு அவன் மேலே கோவம் ஆத்திரம் வெறியெல்லாம் மட்டும் இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களோட லெவலுக்கு, ஏன்னா உங்களோட லெவலுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா நான் வெறும் சாதாரண மனுஷன், ஒரு 60 வருஷம் வாழ போகிறேன், அப்புறம் நான் செத்து போடுவேன், எனக்கு உடம்புல தெம்பு கிடையாது. நீங்கள் வந்து ஆண்டவரே, நீங்கள் வந்து ஹையூயா கையும், இறைவனுக்கு வந்து மரணம் கிடையாது, இறைவன் வந்து எப்போதும் உயிரோடு இருப்பவர். இறைவன் வந்து ஹையூயா கையும், ஹையூயா கையூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பைபிள். அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்வாங்க. இறைவனுடைய 99 பெயர்கள் குரானில் உண்டு. கரெக்டுங்களா? அதனால் வந்து யா ஜப்பார், நீ உன்னுடைய ஜபரியத்தை காட்டு, யா முஹைமீன், கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னா இறைவனுடைய 99 பேர்களை சொல்லி இறைவனை நீங்கள் அழையுங்க. யா ஹையூ யா கையூம் நீ பார்த்துக்க, கரெக்டு தானே? யா ஜப்பார் நீ பார்த்துக்க, யா சபூர் நீ பார்த்துக்க, கரெக்டு தானே? இந்த மாதிரி நீங்கள் இறைவன்ட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கனாலே, என்னால் முடியலையா அல்லா நீ பார்த்துக்கோ, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ணீர் விட்டு அழுதிங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உன்னுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம். அதெல்லாம் முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட விட மாட்டேன், நானே தான் செய்வேன், என்னுடைய எதிரியை நானே தான் நெருக்கி செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுற வழியை பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.